நான் நினைக்கிற மாதிரி எவனாவது ஒருத்தர் நல்லா படிச்சா போதுங்க. இந்த படிப்பு மாத்துற மாதிரி வேற எந்த விஷயமே நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நமக்குலாம் இந்த மாதிரி லைஃப் கிடைக்குமாடி? தண்ணி அடிக்கிறது லைஃப் அடி. இல்லை இந்த மாதிரி ஃப்ரீடமா நல்லா படித்தா ஃப்ரீடம் எல்லாம் தானே வரும். சிக்ஷா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி சண்டை செய்து 1000 பேர் வருவான். படித்தவங்க மட்டும்தான்டா. உன்ன மாதிரி படித்தனால தானே அந்த சண்டையை உலகத்துக்கு தெரியாமல் எடுத்துக்க முடியும். எனக்கு எதனா ஆச்சுன்னா ஏன் ஆச்சுன்றதை நீ தாண்டா வெளில போய் சொல்லு. திங்கிற பண்ணி மாதிரி என்னை அடிச்சு வரட்டினானுங்க. ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். நீ ரொம்ப நல்ல பையன். நீ ஆசைப்பட்டது மாதிரியே வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவ. நல்லா படி. இப்போதைக்கு என்னால் தான் சொல்ல முடியும். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, பூவாக இருந்தால் பிடிங்கிடுவாங்க. ஆனால் படிப்பு மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவங்கள எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி. நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்கார். ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுக்கு நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல். மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்கே வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோடு சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா?